வணக்கம். 2009ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அருட்திரு ஞானமுத்து பிலேந்திரன் அடிகளாரின் வடபகுதி ஆலயங்கள் சில வளர்ச்சியும் வரலாறும் எனும் புத்தகத்தில் இருக்கும் கட்டுரையிலிருந்து சில முக்கியமான பகுதிகளை இப்பதிவில் தருகிறோம். செம்பியன்பற்று புனித பிலிப்பு நேரியார் ஆலய வரலாறு. இலங்கை தீவின் வடமாநில குடாநாட்டு பிரதேசத்திலே பச்சிலைப்பள்ளி பகுதியில் கிழக்கு திசையிலே அமைந்துள்ள நெய்தல் நிலமே செம்பியன்பற்று கிராமமாகும். இக்கிராமத்தில் வாழும் மக்கள் எல்லோருமே கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவர்கள். வரலாற்று சான்றுகள் குறித்து நிற்கும் ஏடுகளை புரட்டி பார்க்கும்போது போர்த்துகேயர் ஒல்லாந்தர் இலங்கையை ஆட்சி செய்த காலத்தில் இப்பகுதிகளில் கத்தோலிக்க விசுவாசம் பரப்பப்பட்டமைக்கான சான்றுகள் தென்பட்டாலும் செம்பியன்பற்று என்ற இடம் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. எனினும் பச்சிலைப்பள்ளி என்ற இடமே குறிப்பிடப்படுகின்றது. 1968ஆம் ஆண்டு பச்சிலைப்பள்ளி பகுதிகளில் கத்தோலிக்க மறையை போதித்த இயேசு சபை குருமார் தங்கள் பணி பற்றி இலங்கையிலிருந்து அனுப்பிய ஆண்டு அறிக்கையின்படி 1628ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி கண்டி மன்னனின் படை பச்சிலைப்பள்ளி பகுதி வரையும் வந்து அப்பகுதியிலேயே பணியாற்றிய கத்தோலிக்க மத குருக்களான அருட்திரு பேண்டினோ டி சென்னா, அருட்திரு மத்தியோஸ் பெனான்ஸ் எனும் குருக்களை கொலை செய்து இப்பகுதியில் இருந்த கத்தோலிக்க ஆலயங்களையும் அழித்தனர் என்று கூறப்பட்டுள்ளது. 1967ஆம் ஆண்டு பேதிரு புலவரினால் எழுதப்பட்ட சந்தியா குமாயோர் அம்மானையில் சிறப்பு பாயிரத்தில் வரும் குறிப்பு இங்கு முக்கியம் பெறுகிறது. எச்சரிக்கையாக விளங்கிய யாழ்ப்பாணமதில் பச்சிலை பள்ளி எனும் பற்றி கிளாலியிலே கொம்பாஞ்சிய தேகேசு கூட்டத்தினவர்கள் நம்பி சமைத்து வைத்த நல்லாயத்திலிருந்து அடியிலிருந்து யாழ்ப்பாணம் பச்சிலை பள்ளியிலுள்ள கிளாலியில் இயேசு சபை குருமார் ஆலயம் அமைந்தது. அங்கிருந்து பணியாற்றினார்கள் என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. போர்த்துகேயர் காலத்தில் அதிகமான ஆலயங்கள் கடலோரத்தில் அமைந்திருந்தன என்பதும் முக்கியமாக இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாகும். நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் கூற்றுப்படி ஒல்லாந்தர் காலத்தில் இருந்தே செம்பியன்பற்று புனித பிலிப்பு நேரியார் ஆலயம் இருந்திருக்கிறது. ஒல்லாந்தர் காலத்தில் இலங்கையின் கத்தோலிக்க சமய பணியை பல கெடுபிடிகள் இறுக்கமான சூழ்நிலையில் மத்தியிலும் மேற்கொண்ட தியான சம்பிரதாய சபை குருமார் தங்கள் பணியை பற்றி ஆண்டு அறிக்கையை தங்கள் அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அனுப்பி வைத்தார்கள். 1962ஆம் ஆண்டு ஒல்லாந்தர் கத்தோலிக்க மதத்தின் மட்டில் சில சகிப்புத்தன்மையை காட்டினர். இதன்படி 1964ஆம் ஆண்டு அறிக்கையின்படி 1762ஆம் ஆண்டு ஒல்லாந்தர் தென்பகுதியில் வாழ்ந்த கத்தோலிக்கருக்கு வழங்கிய சலுகைகளை தமக்கும் வழங்க வேண்டுமென வலிகாமம், வடமராட்சி, தென்மராட்சி, பச்சிலைப்பள்ளி மன்னார் மாதோட்டத்தில் வாழ்ந்த கத்தோலிக்கர் கோரிக்கை விடுத்தனர். ஒல்லாந்தர் காலத்திலும் செம்பியன்பற்று என்ற இடம் குறிக்கப்படாவிடினும் பச்சிலைப்பள்ளி என்ற ஒரு பிரிவு ஏனைய பகுதிகளுடனும் இணைந்தும் தனிப்பிரிவாகவும் இயங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 1964ஆம் ஆண்டு அறிக்கை தியான சம்பிரதாய சபை குருக்களான அருட்திரு இன்னாசேடி மொழிரா எனும் குருவானவர் வடமராட்சி, தென்மராட்சி, பச்சிலைப்பள்ளி, வன்னி போன்ற இடங்களுக்கு பொறுப்பாக இருந்து பணியாற்றியதாக கூறப்படுகிறது. 1778ஆம் ஆண்டு அறிக்கை அருட்திரு வாஸ்கோல் பெரேரா பச்சிலைப்பள்ளி பகுதியில் பணியாற்றியதாக கூறப்படுகிறது. இவ்வாறு பச்சிலைப்பள்ளி பற்றி ஒல்லாந்தர் காலத்து ஆண்டு அறிக்கைகள் பல இடங்களிலும் இடம்பெறுகின்றது. இங்கு செம்பியன்பற்று என்ற இடம் குறிக்கப்படவில்லை. எனினும் பச்சிலைப்பள்ளி பகுதியில் உள்ள ஆலயங்களில் அதிக மக்களை கொண்ட ஆலயம் இது என்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முற்கூற்று பற்றிய ஆண்டு அறிக்கைகளின்படி அதிலும் குறிப்பாக 1820ஆம் ஆண்டு அறிக்கையிலேயே பச்சிலைப்பள்ளி வலிகாமம் பகுதிக்கு அருட்திரு பிலிப்பு நேரி அடிகளார் இருந்தார் என்பதை அறிக்கை கூறியதாக உள்ளது. ஆங்கிலேயர் காலத்து அறிக்கைகளிலும் பல இடங்களிலும் பச்சிலைப்பள்ளி பற்றி கூறப்பட்டுள்ளது. 1942ஆம் ஆண்டு இலங்கையில் அப்போஸ்தலிக்க பதில் ஆளுநராக கோவா தியான சம்பிரதாய சபையைச் சேர்ந்த
கயத்தானோ அண்டனியோ பணியாற்றிய போது 1942 ஆண்டு பணி அறிக்கை உரோமாபுரி விசுவாச பரப்புதல் சபைக்கு அனுப்பப்பட்டது. இதன்படி இலங்கை முழுவதும் 17 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்ததாகவும் இதில் பச்சிலைப்பள்ளி பகுதி ஒரு தனி மாவட்டமாக விளங்கியதாகவும் இம்மாவட்டத்தில் 2242 கத்தோலிக்கர் இருந்ததாகவும் கூறுகின்றது. 1844 ஆண்டு அறிக்கை செம்பியன் பெற்று புனித பிலிப்பு நேரியார் ஆலயத்தை பொறுத்தவரையில் முக்கியமான அறிக்கையாகும். இவ்வறிக்கையின்படி பச்சிலைப்பள்ளி பகுதியில் 1844 ஆண்டு 6 ஆலயங்கள் இருக்கின்றன. இவை அனைத்தும் களிமண்ணினால் கட்டப்பட்டு பனை ஓலையினால் தேயப்பட்டு ஜன்னல் கதவு அற்றதாக ஆலய முன்பக்கம் எவ்வித அடைப்பும் அற்றதான அமைப்பை கொண்டு காணப்பட்டது. இந்த 6 ஆலயங்களில் ஒன்று புனித பிலிப்பு நேரியாருக்கும், ஒன்று பரிசுத்த கன்னி மரியாளுக்கும், ஒன்று புனித செபஸ்தியாருக்கும், 3 புனித அந்தோனியாருக்கும் அர்ப்பணிக்கப்பட்டிருந்தன. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள பிலிப்பு நேரியார் ஆலயம் நிச்சயமாக செம்பியன் பெற்று புனித பிலிப்பு நேரியார் ஆலயமாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் கூறலாம். 1850 ஆண்டு அறிக்கையின்படி வடமராட்சி, பச்சிலைப்பள்ளி, முல்லைத்தீவு ஆகிய 3 பகுதிகளையும் அமல மரித்தியாகிகள் சபையை சேர்ந்த அருட்தந்தையர்கள் சியாமின் லெடியர் என்பவர்கள் பராமரித்தார்கள் என்று இப்பகுதிகளில் எல்லாமாக 32 ஆலயங்கள் இருந்தன என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் வேறு சில குறிப்பின்படி பலிகாம பகுதியும் மேற்குறிப்பிட்ட பகுதிகளுடன் இணைந்த ஒரு பகுதியாகவே கணிக்கப்பட்டது. காலக்கிரமத்தில் முதலில் பலிகாம பகுதியும் பின்பு முல்லைத்தீவு பகுதியும் இதிலிருந்து பிரிக்கப்பட்டன. ஆயினும் நீண்ட காலமாக வடமர் ஆட்சியும் பச்சிலைப்பள்ளி பகுதியும் இணைந்தே இயங்கின. பின்பு பச்சிலைப்பள்ளி பகுதி பருத்தித்துறை பகுதியிலிருந்து பிரிக்கப்பட்டு மிருசுவில் பங்குடன் இணைக்கப்பட்டது. 1963 ஆண்டு மார்கழியில் மீண்டும் பருத்தித்துறையுடன் இணைக்கப்பட்டது. 1906 ஆண்டு மீண்டும் மிருசுவில் பங்குடன் இணைக்கப்பட்டு 1912 ஆண்டு பச்சிலைப்பள்ளி தனிப்பங்காக பிரிக்கப்பட்டது. தனி பிரிவாக்கப்பட்டதன் பின் முதல் பங்கு குருவாக அருட்திரு ஏ பிரான்சிஸ் அடிகளும் அவரை தொடர்ந்து அருட்தந்தை பி வில்லியம்ஸ் அடிகளும் நியமிக்கப்பட்டார்கள். 1917 ஆண்டிலிருந்து மீண்டும் தற்காலிகமாக மிருசுவில் பங்குடன் இணைக்கப்பட்டது. 1913 ஆண்டிலிருந்து பழைய ஆலயங்களும் பச்சிலைப்பள்ளி ஆலயங்களும் இணைக்கப்பட்டன. செம்பியன் பற்றி புனித பிலிப்பு நேரியார் ஆலய மக்களின் முன்னோர் வரலாறு பற்றி நோக்கும்போது இவர்கள் ஆரம்ப காலத்தில் சிங்கள கரைவலை முதலாளிமாருக்கு உதவியாளராக பணியாற்றினார்கள். இவ்வாறாக சிங்கள முதலாளிமாரின் ஆதிக்கத்தில் இருந்து இவர்களை விடுவித்து சுய தொழில் செய்யும் நிலையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உதவியாக இருந்தவர் அருட்திரு அமதியடிகளார். இக்குருவானவர் இவர்களை சிங்கள முதலாளிமாரின் ஆதிக்கத்திலிருந்து விடுவித்ததோடு இவர்கள் வழிபடுவதற்கு ஒரு ஆலயத்தை கல்லினால் கட்டுவதற்கு உதவி செய்தார். 1970 ஆண்டு ஆலய கட்டிடப் பணிகள் ஆரம்பமாகின. இவ் ஆலய கட்டிட வேலைகள் நிறைவு பெறும் நிலையில் இருக்கும்போது தற்செயலாக ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக ஆலயமும் அருகிலேயே அமைக்கப்பட்டிருந்த பாடசாலையும் எரிந்து அழிந்து போயின. இதனால் 1200 மதிக்கத்தக்க அழிவு ஏற்பட்டது. ஆயினும் அருட்தந்தை மான்கொட் அமதி அடிகளார் ஆயர் வழங்கிய சிறிய நன்கொடையை கொண்டு ஆலய கட்டிடப் பணியை மீண்டும் ஆரம்பித்தார். 1899 ஆண்டு முகப்பு வேலையை தவிர ஏனைய வேலைகள் பூர்த்தியாக்கப்பட்டன. குருமார் தங்குவதற்கான அறையும் இதே காலப்பகுதியில் கட்டப்பட்டது. இப்பணியை அருட்தந்தை மான்கொட் அமதி அடிகளாரை தொடர்ந்து அருட்தந்தை ஒலிவ் என்பவர் நிறைவு செய்தார். இவரை தொடர்ந்து பணியாற்றி அருட்தந்தை பிரான்சிஸ் என்பவர் ஆலய அமைப்பு வேலையில் அதிக நிறைவுகளை செய்து முடித்தார். இவர் காலத்தில் குருமார் தங்கும் அறையும் புதிதாக அமைக்கப்பட்டது. தற்போதைய ஆலயம் அமைந்துள்ள இடத்திற்கு தெற்கே அரை மைல் தொலைவிலேயே இதற்கு முன்பு இருந்த ஆலயம் கொட்டில் கோவிலாக அமைந்திருந்தது. மக்கள் குடியிருப்புகளும் அவ் ஆலயத்தை சூழ்ந்தே அமைந்திருந்தன. 1897 பின்புதான் மக்கள் கடற்கரையோரமாக குடிபெயர்ந்தனர். நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசரின் குறிப்பின்படி 1925 ஆண்டு இப்பங்கு பச்சிலைப்பள்ளி பங்கு என்று அழைக்கப்பட்டுள்ளது. இப்பங்கிற்கு சேர்ந்ததாக 6 ஆலயங்களையும் குறிப்பிட்டுள்ளார்.
அவை முறையே வெற்றிலைக்கேணி, கட்டைக்காடு, தாளையடி, செம்பியன்பற்று, குடாரப்பு, புல்லாவளி அல்லது புதுமுடம் என்பனவா. இவற்றுடன் 1913 முதல் பழைய புனித மரியாள் ஆலயம், புனித இராயப்பர் சின்னப்பர் ஆலயமும் இணைக்கப்பட்டது. செம்பியன்பற்று ஆலயத்திற்கே அதிக மக்கள் இருந்தாலும் தாளையடி எல்லா ஆலயங்களுக்கும் மையமான இடத்திலே அமைந்துள்ளமையினால் குருக்களும் இதை தமது தங்குமிடமாக வைத்திருந்தார்கள். எத்தனையாம் ஆண்டு முதல் இங்கு தங்க ஆரம்பித்தார்கள் என்று திட்டவட்டமாக கூற முடியாதுள்ளது. ஆயினும் இப்பகுதிகளில் பணியாற்றிய குருமார் நீண்ட காலமாக ஒரு ஆலயத்தில் மட்டும் தங்கி பணியாற்றவில்லை. மாறாக இப்பங்கிற்குரிய எல்லா ஆலயங்களிலும் தேவைக்கேற்ப தங்கி பணியாற்றினார்கள். செம்பியன்பற்று ஆலயத்தை குருமார் அடிக்கடி தரிசித்து தங்கி பணியாற்றினார்கள் என்பதற்கு சான்றுகள் உண்டு. முக்கியமாக வைகாசி மாதம் முழுமையும் பிலிப்பினேரியார் திருவிழாவிற்காக இங்கு தங்கி பணியாற்றுவதுண்டு. இத்துடன் ஐப்பசி மாத செபமாலை மாத திருவிழா, கிறிஸ்து அரச திருவிழா, சகல ஆன்மாக்கள் நாள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் இங்கு இடம்பெறுவதுண்டு. நத்தார் புதுவருட திருப்பலிகள், பாஸ்கு சடங்குகள், ஞாயிறு திருப்பலிகள் ஒழுங்கு முறைப்படி எல்லா ஆலயங்களுக்கும் வழங்கப்படுவது உண்டு. 1929 ஆண்டிற்கு முற்பட்ட காலத்தில் இவ்வாலயம் சம்பந்தமாக இடம்பெற்ற அதிக சம்பவங்களை பெற முடியவில்லை. இவ்வாலயம் பங்கு ஆலயமாக மட்டும் செயற்படாது, சிறந்த யாத்திரை தலமாகவும் விளங்கி வருகிறது. யாத்திரை தலங்களுக்கு உரிய முறையில் இங்கே வருகை தரும் யாத்ரிகர்களில் அதிகமானோர் பாவ மன்னிப்பு அருட்சாதனத்தை பெற்று பயனடைவார்கள் என்று இப்பகுதி பற்றிய ஆண்டு அறிக்கைகளில் அடிக்கடி குறிப்பிடப்பட்டுள்ளது. 1929 ஆண்டு குறிப்பிலும் இவ் ஆண்டிற்கு பிற்பட்ட கால குறிப்புகளிலும் பாவ மன்னிப்பு அருட்சாதனம் பற்றி அடிக்கடி குறிப்பிடப்பட்டுள்ளது. புனித பார்பரம்மாள் ஆலயமும் 1920-30களில் பச்சிலைப்பள்ளி பங்குடன் இணைக்கப்பட்டிருந்தது. ஆயினும் எந்த ஆண்டு இணைக்கப்பட்டதென்றோ விலக்கப்பட்டதென்றோ திண்ணமாக கூற முடியாதுள்ளது. 1930 ஆண்டு ஆலய திருவிழாவிற்கும் முதல் நாள் வேஸ்பர் ஆராதனைக்கும் அப்போதைய ஆயர் கியோமர் ஆண்டகை அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அன்று மாலை அருளப்பர் நாட்டுக்கூத்து மேடை ஏற்றப்பட்டது. பின்வரும் காலங்களிலும் திருவிழாவையொட்டி நாட்டுக்கூத்து மேடை ஏற்றப்பட்டமைக்கான சான்றுகள் உண்டு. இவ் ஆலய மக்கள் ஈழத்தின் தேசிய கலையாகிய நாட்டுக்கூத்து பாரம்பரியத்தை வளர்த்த பெருமைக்குரியவர்கள் என்பது குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாகும். 1934 ஆண்டு கார்த்திகை மாதம் அருட்தந்தை பீட்டர் அமதி இங்கிருந்து வேறு பங்கிற்கு சென்றார். இவரை தொடர்ந்து அருட்தந்தை வில்வர சிங்கம் அமதி மாதுகல் பங்கிலிருந்து மாறி பச்சிலைப்பள்ளி பங்கை பொறுப்பேற்றார். அருட்தந்தை பீட்டர் அமதி இங்கு பங்கு குருவாக இருந்த காலத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கிய நிகழ்வும் இங்கு குறிப்பிடப்பட வேண்டும். நீண்ட காலமாக செபமாலை அன்னை விழா இங்கு கொண்டாடப்படுவதுண்டு. இக்கிராமத்தை சேர்ந்த அன்னாசி அந்தோணி எனும் விதவை பெண்ணே இத்திருவிழாவை கொண்டாடி வந்தாள். இவள் தமது மரணத்தை அண்மித்த நிலையில் இருந்தபோது அப்போதைய பங்கு தந்தையாகவிருந்த பீட்டர் சுவாமியுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டாள். இதன்படி தனது தென்னந்தோட்டம் அதன் பயன் அனைத்தையும் ஆலயத்திற்கு எழுதினாள். அதேவேளையில் வருடாவரிடம் செபமாலை அன்னை திருவிழா இங்கு கொண்டாடப்பட வேண்டும் என அவள் இட்ட நிபந்தனையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவ்வாறு திருவிழா தொடர்ந்து இடம்பெற்றது. இவ்வாலயத்தில் பின்பற்றப்பட்டு வந்த ஒரு பாரம்பரிய பழக்கமும் இங்கு குறிப்பிடத்தக்கது. திருச்சபையில் மார்கழி 8ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வரும் தேவதாயின் மாசில்லா உற்பவ திருநாள் இங்கு கொண்டாடப்படுவதுண்டு. அன்றைய தினத்தில் காலை திருப்பலி முடிந்த பின்பு திவ்ய நற்கருணை எழுந்தேற்றம் செய்யப்பட்டு மக்களின் ஆராதனை இடம்பெற்றது. இப்பழக்கம் யாழ் மறை மாவட்டத்தில் 1896 முதல் பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது. 1939 ஆண்டு இவ்வாலயத்தின் முதல் முறையாக தர்க்க பிரசங்கம் இடம்பெற்றது. வைகாசி 25ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு அப்போதைய மயிலட்டி பங்குத்தந்தை சந்தியாகோ சுவாமியும் 30 நிமிடத்திற்கு தர்க்க பிரசங்கம் நடத்தினார். மக்கள் இதனை பாராட்டினார்கள். இவ்வாலயம் யாத்திரை தலமாக விளங்கிய காரணத்தினால் 1940 ஆண்டு இந்த ஆலயத்தை சேராத மக்களும் நோவினை செய்ய விரும்பும் பட்சத்தில் அவர்களுக்கும்
நோவினை வழங்கப்பட வேண்டும் என்று ஆயர் கட்டளை பிறப்பித்திருந்தார். இவ்வாண்டு 26ஆம் தேதி மாலை திவ்ய நற்கருணை பவனி கிராமத்தை சுற்றி இடம்பெற்றது. இங்கு பங்கு தந்தையாக பணியாற்றிய நிக்லாஸ் அமைதி அடிகளார் 1940ஆம் ஆண்டு 31ஆம் தேதி அனுராதபுரம் புனித சூசியப்பர் கல்லூரிக்கு அதிபராக சென்றார். இதே ஆண்டு யாழ் பேராலய கட்டிட நிதிக்காக அருட்திருப்பி பஸ்ரியாம்பிள்ளை அடிகள் இவ்வாலய மக்களை தரிசித்து அவர்களிடமிருந்து நிதி சேகரித்தார். அருட்திரு எஸ்.ஏ. ஞானப்பிரகாசம் பங்கு தந்தையாக இருந்த காலத்தில் மக்களின் ஆன்மீக சமூக பொருளாதார அறநெறி வாழ்வு பற்றி அதிகம் ஈடுபாடும் அக்கறையும் கொண்டவராக செயற்பட்டார். 1940ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 15ஆம் தேதி இப்பங்கின் ஒவ்வொரு ஆலயத்தில் இருந்தும் பிரதிநிதிகளை அழைத்து பச்சிலைப்பள்ளி முன்னேற்ற சங்கத்தை அங்குரார்ப்பணம் செய்தார். இச்சங்கத்தின் யாப்பு அச்சிடப்பட்டு மக்களிற்கு வழங்கப்பட்டது. இக்காலத்தில் பச்சிலைப்பள்ளி ஞான தூதன் என்ற மாதாந்த சஞ்சிகையும் வெளியிடப்பட்டது. இதன் வழியாக பங்கு குரவரின் மாதாந்த நிகழ்ச்சி நிரலும் குருவானவர் குறிப்பிட்ட தினங்களில் தங்கும் இடங்கள் பற்றியும் குறிப்பிடப்படுவதுண்டு. இதனால் மக்கள் தங்கள் முக்கிய தேவைகளுக்கு குருவானவரை சந்திப்பதற்கு இலகுவாக இருந்தது. 1942ஆம் ஆண்டு ஆலய திருவிழாவிற்கு முன்பு தேக்கு மரத்தினால் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த அழகான பீடம் செய்யப்பட்டது. இப்பீடம் செய்யப்படுவதற்கான தேக்கு மரம் கடலில் அடைந்து வந்ததாக கூறப்படுகிறது. இப்பீடம் கொழும்புத்துறை தொழில் பயிற்சி பள்ளியில் எலியாஸ் மாஸ்டர் என்பவரின் மேற்பார்வையின் கீழ் செய்யப்பட்டது. அப்போது இது செய்வதற்கான கூலி 500 ரூபாவாகும். கொழும்புத்துறையிலிருந்து செம்பியன் பற்றிற்கு எடுத்துச் செல்வதற்கான லொரி கூலி 16 ரூபாவாகும். இதே மாதம் குருநகர் திரு லியோ என்பவரினால் செய்யப்பட்ட புனித பிலிப்பு நேரியார் சுரூபம் என்பன மக்கள் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டன. வணக்கத்துக்குரிய எஸ்.ஏ. ஞானப்பிரகாசம் அடிகள் இங்கிருந்து முருங்கனுக்கு பங்கு தந்தையாக சென்றார். இவர் இவ்வாலய மக்கள் வாழ்வு நடத்தை பற்றி பாராட்டி குறிப்பெழுதியுள்ளார். இவரை தொடர்ந்து ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி வணக்கத்துக்குரிய லெபோன் அமதி இப்பங்கின் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார். வன லெபோன் அமைதி மண்டைதீவு பங்கிலிருந்து இங்கு வந்தார். 6 மாதங்கள் மட்டுமே இங்கு பணியாற்றி சில்லாலை பங்கை பொறுப்பேற்றார். இவரை தொடர்ந்து அருட்திரு இம்மானுவேல் அடிகள் இப்பங்கின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். 1944ஆம் ஆண்டு வைகாசி மாகம் மரியம்பிள்ளை என்பவரால் கல்லறை சுரூபம் செய்யப்பட்டது. இதற்கான செலவு 400 ரூபாவாகும். 1945ஆம் ஆண்டு அருட்திரு இம்மானுவேல் இங்கிருந்து அனுராதபுரத்திற்கு பங்கு குருவாக சென்றபோது அருட்திரு எஸ்.ஏ. ஞானப்பிரகாசம் மீண்டும் இப்பங்கிற்கு பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார். இவர் பங்கு மக்களின் பாவனைக்குரிய வகையில் குடும்ப கைத்துணை நூல் ஒன்றை எழுதி அச்சிட்டு மக்களுக்கு வழங்கினார். இதில் பங்கு குருவின் நிகழ்ச்சி நிரலும் முக்கிய விடயமாக குறிக்கப்பட்டிருந்தது. இவர் காலத்தில் ஐக்கிய மீன்பிடி சங்கம் என ஒரு சங்கத்தை ஆரம்பித்து மீனவர்களுக்கு பல உதவிகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். அருள் திரு எஸ்.ஏ. ஞானப்பிரகாசம் பச்சிலைப்பள்ளி பகுதியில் போத்துக்கேயர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் காலங்களில் திருச்சபையின் வரலாறு பற்றி ஆராய்வு முறையிலான கட்டுரை எழுதியதால் குறிப்பிட்டுள்ளார். இது நமக்கு கிடைக்கவில்லை. 20/10/1951 எஸ்.ஏ. ஞானப்பிரகாசம் அடிகளார் இங்கிருந்து மண்டை தீவு பங்கிற்கு செல்ல வட லூயிஸ் யோசப் அமைதி அடிகள் இப்பங்கை பொறுப்பேற்றார். 1947ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 4ஆம் திகதி பச்சிலைப்பள்ளி பங்குகளின் சார்பில் மருதமடு அன்னையின் திருச்சுருவத்திற்கு தாளையடியில் வரவேற்பும் சிறப்பு வழிபாடும் இடம்பெற்றுள்ளது. பெரும்பாலும் இதே காலப்பகுதியில் பற்றிமா அன்னை திருச்சுருவத்திற்கு பச்சிலைப்பள்ளி பங்குகளின் சார்பில் பழை உபதவால் நிலையத்திற்கு அண்மையில் வரவேற்பு அளிக்கப்பட்டு வழிபாடும் இடம்பெற்றது. இவ்வாறு 1975ஆம் ஆண்டு பச்சிலைப்பள்ளி பங்குகளின் சார்பில் தாளையடியில் மருதமடு அன்னையின் திருச்சுருபத்திற்கு வரவேற்பு உளமாற்ற வழிபாடும் திருப்பலியும் இடம்பெற்றது. 1962ஆம் ஆண்டு அருள் திரு எஸ். பம்பத்தி அமதி பங்கு குருவாக இருந்த காலத்திலேயே போட்டிக்கோவும் மணிக்கூட்டு கோபுரமும் கட்டப்பட்டது. அருள் திரு பி. இருதயதாஸ் பங்கு குருவாக இருந்த காலத்தில் ஆலயத்துடன் இணைந்தவாறு
ஆலய பின்பக்கத்தில் திருவிழா காலங்களில் வரும் குருக்களின் நலன் கருதி 2 அறைகள் அமைக்கப்பட்டன. இப்பகுதிகளில் பணியாற்றிய குருமாருக்கு பிரயாணம் முக்கிய பிரச்சனையாக இருந்திருக்கின்றது. மாட்டு வண்டி பிரயாணமும் அதுவும் சீரற்ற பாதைகள் ஊடாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நிலை. ஆங்காங்கே வள்ளத்திலும் பிரயாணம் செய்துள்ளார்கள். மழை காலங்களில் பிரயாணம் பெரும் சிரமமாகவே இருந்திருக்கிறது. 1930ஆம் ஆண்டு வனவிதா பீட்டர் அமைதி அடிகளார் பங்கு தந்தையாக இருந்தபோது நத்தார் திருப்பலி நிறைவேற்ற கட்டைக்காடு சென்றிருந்தார். அம்முறை கடுமையான மழை பெய்தது. மழையில் நனைந்த காரணத்தால் குருவானவர் கடும் காய்ச்சலாக நோயுற்றார். நடப்பதற்கும் இயக்கமற்ற நிலை. மாட்டு வண்டியிலும் பிரயாணம் செய்ய முடியாத அளவிற்கு வெள்ளம். இந்நிலையில் அவ்வூர் மக்கள் ஒரு கட்டிலில் குருவானவரை கிடத்தி பாடை காவுவது போல் காவிக்கொண்டு கட்டைக்காட்டிலிருந்து ஆனையிரவு புகையிரத நிலைக்கு கொண்டு சென்று புகையிரதம் மூலம் யாழ்ப்பாணம் அனுப்பி வைத்தார்கள். செம்பியன்பற்று புனித பிலிப்பு நேரியார் ஆலயம் பிரசித்தி பெற்ற யாத்திரை தலமாகவும் விளங்கி வருகிறது. இவ்வாறு வேறு இடங்களில் இருந்து வருவோர் விடுதி அமைத்து தங்கி செல்வதற்கு வசதியாக சட்டிகள் பானைகள் வாடகைக்கு வழங்குவதற்கு ஆலய நிர்வாகத்தினால் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. அருட்தந்தை ஸ்பம்பத்தி அமைதி பங்கு தந்தையாக இருந்தபோதே இவ்வசதிகள் நிறுத்தப்பட்டன. திருவிழா அன்றைய இரவு விருந்து விளங்கும் பாரம்பரியமும் இருந்து வந்திருக்கிறது. இன்னும் குடாநாட்டின் ஏனைய ஆலயங்களில் இடம்பெற்றது போன்று இங்கும் திருவிழா ஆயத்த நாட்களில் திரைக்கவி பாடி திரை திறக்கப்பட்டு வழிபாடுகள் ஆரம்பிக்கும் நடைமுறை இருந்துள்ளது. இது ஒரு பிரசித்தி பெற்ற யாத்திரை தலமாக இருந்தது போலும் மிக நீண்ட காலமாக இவ் ஆலயத்தை சேர்ந்த மக்கள் ஆலய திருவிழாவிற்கும் ஏனைய கட்டிட திருத்த வேலைகளுக்கும் ஏற்படும் செலவுகளை தாமே ஏற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடப்பட வேண்டியதாகும்.